இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பயோசுவாலஜி மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் இதில் பாட்னியும் ஜுவாலஜியும் இருக்குது. பாட்னி 35 மார்க்குக்கும் ஜுவாலஜி 35 மார்க்குக்கும் நடக்கும். இதே மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ மொத்தம் உங்களுக்கு டோட்டலாக 16 1 மார்க் வரும். அதில் 8 1 மார்க் பாட்டனிலையும் மொத்தம் 8 ஜுவாலஜிலையும் வரும். 8 1 மார்க்னால் உங்களால் எல்லாமே அட்டன் பண்ண தான் முடியும். எதனா 1 2 தான் தெரியாத இருக்கும். மிச்சப்படி மீது எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம். மொத்தமாக உங்களுக்கு 70 மார்க்குக்கு தான் நடக்கும். அதில் 35 இது 35 அது. அதில் 8 மார்க் 1 மார்க்குக்கு மட்டுமே போயிடும். அதுக்கப்புறம் 2 மார்க் எத்தனைனா 4 எழுதணும். எனி 4 எழுதணும். அதில் 14th கொஷின் இஸ் கம்பல்சரி. ட்ரா அண்ட் லேபிள் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் குரோமோசோம். குரோமோசோனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் குறிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரா எ பேசிக் காம்போனண்ட் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. டிஎன்ஏ ஆர்என்ஏவுடைய பேசிக் காம்போனண்ட்டை எழுதணும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பிட்வீன் அப்போகார்பஸ் அண்ட் சைனோகார்பஸ் அந்த கொஷினு. வாட் இஸ் மீன் பை ஆஞ்சியோஸ்பிரம் அந்த கொஷின். எல்லாமே இந்த கொஷின் பேப்பரே இம்பார்ட்டன்ட்னால தான் நான் கொஷின் பேப்பரை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு உதவியாக தான் இருக்கும். மறக்காத லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடவே வாட்ஸ்அப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காத ஃபாலோ பண்ணுறேங்க. நான் அப்லோட் பண்ண தமிழ் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர்லேருந்து தான் எல்லாமே எக்ஸாமுக்கு. சில டிஸ்ட்ரிக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இப்போது அதுக்கப்புறம் 3 மார்க்கு 3 கேட்பாங்க. 2 மார்க்கு 4 கேட்பாங்க. 3 மார்க்கு 3 கேட்பாங்க. ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ். 19th கம்பல்சரி. வாட் ஆர் தி 3 கிளாஸஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பிம். இங்கே ஆஞ்சியோஸ்பிம் 2 மார்க்கில் கேட்டாங்க. பட் இங்கே ஜிம்னோஸ்பிம் 2 மார்க்கில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி 3 இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட் ஆஃப் வெஜிடேட்டிவ் மோரோபாலஜி. அதுக்கப்புறம் டிஃபைன் டிஎன்ஏ பார்கோடிங். லீஸ்ட் அவுட் தி சிக்னிஃபிகண்ட் ஆஃப் மெரியோசிஸ். ட்ரா அண்ட் லேபிள் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஆன்சர் ஆல் கொஷின். இது 5 மார்க்கு. மொத்தம் 2 5 மார்க் வரும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு டைம் சொல்கிறேன், அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கான டைம் எடுத்துக்கோங்க. இப்போது ஜுவாலஜிக்கு போயிடலாம். அதுவும் 35 மார்க்குக்கு தான். அதே மாதிரி 8 1 மார்க்கு, 2 மார்க் 4 வரும். 3 மார்க்கு அதே மாதிரி 3 வரும். 5 மார்க்கும் அதே மாதிரி 2 வரும். 2 மார்க் என்னென்ன வந்திருக்கு? why tissue is considered as living fabrics. Why do you call crocodiles a pets? What is called COPD? அதுக்கப்புறம் what is the nitrogen waste produced by amphibians, larvae and by the adult animals. Write about the classifications of animals based on blood locomotion. Different incompleted and completed digestive system. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எல்லா கொஸ்டினும். அதுக்கப்புறம் 3 மார்க் பாருங்கள். டிஃபைன் டைப்ஸ் ஆஃப் ஜென்ஸ்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீன்ஸ்னால் என்ன, சயின்டிஃபிக் நேம் வந்து 2 டைப்பாக பிரியும். அதில் ஜீன்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஜீனஸ் நேமு, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வரும். இது ரெண்டும் சேர்ந்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகா. அதுக்கப்புறம் வந்து why blood is called as connective tissue. ஜீனஸ் நேமுக்கு அப்புறம் நான் வரும்ன்றதை மறக்காத கமெண்ட் செக்ஷனில் ஃபின் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் write a short note on pancreas. What is CPR? What are these steps includes? அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸ்பிளைன் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அபவுட் தி டைப்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. எக்ஸ்பிளைன் ஹவு டு 70% CO2 டிரான்ஸ்போர்ட் வந்து 70% இருந்தால் அது ஏன் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஏ நியூரான், அந்த 10th கூட படிச்சிருப்பீங்களே நியூரானை பற்றி, அது இதெல்லாம் தான். இது இப்போது ஜுவாலஜிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் பேஜ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.